விளையாட ஓடிவா முருகா, விளையாட ஓடிவா முருகா. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவள் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லுவனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன். இன்னல் படும் ஏழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். ஆசையுடன் கேட்குமார்க்கு அள்ளி தருபவன், அல்ல துன்ப மகிழங்களை கிள்ளி எறிபவன். பாசத்தோடு யாரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன். அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாஹ்வின் பேரினை நம்பி நில்லுங்கள். அவனிடத்தில் குறைகள் அனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருவதென்று அழுது கொள்ளுங்கள். தேடும் நேர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கு உணர வைப்பவன். வாடும் இதய மலர்வதற்கு வழிவகுப்பவன், வஞ்சையோடு யாருக்கும் துணை நிற்பவன். வைக்கோலின் நீலமாய் வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே. விண்மீன்கள் கண்கள் பார்க்கும் சூரியன் தோன்றுமா, புகழ் மைந்தன் தோன்றினானே. கண்ணீரில் காயத்தை வெந்நீரில் ஆற்றவே சிசுபாலன் தோன்றினானே. அன்பென்று மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. போர் கண்ட பூமியில் பூக்காடு காணவே புகழ் மைந்தன் தோன்றினானே. கல்வாரி மழையிலே கல்லொன்று பூக்கவும் கருணை மகன் தோன்றினானே. நூற்றாண்டு இரவினை நொடியோடு போக்கிடும் ஒளியாக தோன்றினானே. இரும்பான நெஞ்சிலில் ஈரங்கள் கசியவே இறைபாலன் தோன்றினானே. முட்காடு
வந்தவன் மின்னினானே. என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அன்பே ஓடிவா அன்பால் சூடவா ஓ பைங்கிலி, நிதமும் என்னை தொட்டு மண்ணை கொண்ட மன்னன் பேரு என்னடி, இது சொல்லடி விஷயம் என்னடி. சொந்தம் பந்தம் என்னை சீராட்டும் வரம், சொர்க்கம் வர்க்கம் என்னை சீராட்ட வரணம், அன்பே கொன்னீர் வரும் சீராட்ட வரணம், என்னை என்னை தாளாட்ட வரணம். அன்பு மாணகத மல்லிட சாலத்தில் என்னை கண்ட சாணாக வந்து விடு, என்னை உயிரை தொழிலாக மன்னவன் நாடத்தை கண்டு கொண்டு பாராட்ட வந்து விடு. அன்பே ஓடிவா அன்பே கூடவா, அன்பே ஓடிவா அன்பால் கூடவா ஓ பைங்கிலி, தினமும் என்னை தொட்டு. நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அருமையான பார்த்தீங்கன்னா ஒரு குரல் வளம் இருக்குது உங்களுக்கு. மேடத்துக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வாய்ப்புகளில் கண்டிப்பாக பெருசாக பண்ணலாம் உங்களுக்கு. நன்றி மேடம். இவ்வளோ தூரம் பெருமையாக இருக்குது. சிறப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் கலையை அரங்கேற்றங்களுக்கு நன்றி உங்களுக்கு. ஃபைனலாக மேடத்தோட பரதநாட்டியத்தை முடித்து பேசுவதை மறுத்து அப்படியே முடிச்சிடலாம். ஏன்னா